வாஸ்து பார்த்து கட்டின பிறகு கூட வீடு கிரகப்பிரவேசம் போன நாளில் இருந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது சார். ஏதோ ஒன்று உடம்பு சரியில்லை, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, செய்கிற தொழிலில் ஒரே டென்ஷனாக இருக்குது சார். வாஸ்து தானே சார் பார்த்தோம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வி. இப்போ வாஸ்து பார்க்குறவங்களுடைய தகுதி தராத்தரம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல யோசிக்கிறத விட மனிதனால் முடிந்தது என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். யாரை பற்றியும் குற்றம் சொல்கிறது ஈஸி. ஒரு வாஸ்து பார்க்குறவரை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வீட்டினுடைய வெளிப்புறத்தில் இருக்கிற வடக்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இது இந்த 4 திசையில் இருக்கக்கூடிய அந்த மூலைகள் எப்படி இருக்குது, அதே மாதிரி அந்தந்த இடத்துல அந்தந்த வஸ்து இருக்கா, ஈசானியத்தில் என்ன இருக்குது, அக்னியில் என்ன இருக்குது, வாயுவில் என்ன இருக்குது, கண்ணியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்பார். பிரம்மஸ்தானத்தில் என்ன இருக்குது, எதிர் வீடு, பக்கத்து வீடு, எப்படிப்பட்ட விருட்சங்கள் இருக்குது, அதே மாதிரி வாசப்படி அளவு கரெக்டாக, சரியான இடமா, ஒரு புறம் ஒதுங்கி இருக்கா, அந்த வீட்டுக்கு மாடிப்படி எப்படி இருக்குது, போர் எங்கே இருக்குது, சம்ப் எங்கே இருக்குது, இதெல்லாம் பார்ப்பார். இதெல்லாம் கரெக்டுங்க. இதெல்லாம் பார்த்து தானே பண்ணார். அப்படி எப்படி சார் பிரச்சனை வருது, அதுனா கேள்வி. அது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட சுத்தி பண்ணணும். நம்ம இந்த வீடு கட்டின வீடாக வாங்கினாலும் சரி, காலி கிரவுண்டு வாங்கினாலும் சரி, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ருத்ர பூமியாக இருக்கலாம், இல்லைன்னா காலி கிரவுண்டாக இருந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் குப்பையை எடுத்துன்னு வந்து கொட்டி இருக்கலாம், பழைய துணிகளெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யாருக்கோ எப்போவோ செஞ்ச தகடுகள், அந்த பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம், மந்திரிச்சது, கோழி, செத்து போனது, இறகுகள், கழிவுகள், இதெல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல டம்ப் பண்ணியிருப்பாங்க, கொட்டியிருப்பாங்க. இந்த மேலே இருக்கிற மண்ணை மாத்திரம் நீங்கள் வாரிட்டு அப்படியே நீங்கள் பூஜை பண்ணி வீடு கட்டியிருப்பீங்க. ஆனால் அந்த பூமிக்கு கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு வாஸ்து பிரகாரம் ஜோதிடம் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போனாங்கன்னா அவங்க கரெக்டாக அந்த மண்ணை மோந்து பார்த்து சொல்லிடுவாங்க, இந்த இடம் வீடு கட்டுவதற்கு இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, இந்தந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு சங்கு ஸ்தாபனம் பண்ணுறதோ அல்லது சில ஹோமங்கள் பண்ணுறதோ சில தானங்கள் தர்மங்கள் பண்ணுறதோ செய்யணும். இல்லைனா இந்த மண்ணை ஃபுல்லாக வாரிட்டு புதிய மண்ணை கொட்டி அது பண்ணுறதோ செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆகவே வாஸ்து பார்க்குறதுங்கிறது வெறும் கட்டடத்தை மட்டும் பார்க்காம பூமிக்கு கீழே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் வாஸ்து பார்க்கறதுன்னு அர்த்தம். அப்போ தான் அது பூரணமாகுது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய